வணக்கம். என்னுடைய பெயர் வசீகரன் சிவலிங்கம். நான் நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினுடைய இயக்குனர். நார்வே என்று நீங்கள் சொல்லுவீங்க, நோர்வே நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த எங்களுடைய திரைப்பட விழா கடந்த 14 வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று இந்த அடுத்த வருஷம் 15வது ஆண்டு விழா. அந்த வகையில் தான் உங்களை எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம் இன்றைக்கு சிறப்பாக. கடந்த 14 வருடங்களாக தமிழ் சினிமாவினுடைய போக்கையே மாற்றக்கூடிய வகையில் இங்கே திரைப்படங்களை உருவாக்கிய எங்களுடைய படைப்பாளிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற படைப்பாளிகளாக இருக்கும், உலகம் முழுக்க இருக்கிற படைப்பாளிகளாக இருந்தாலும் அனைவருக்குமே சரியான அங்கீகாரமும் சிறந்த பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம். உலகத்திலேயே இன்றைக்கு தமிழர்களுக்கென்று தனித்துவமாக இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா, அனைத்து மக்களாலும் பல நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழாவாக நோர்வே தமிழ் திரைப்பட விழாவும் தமிழர் விருதுகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது, அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்களை, அது சிறியவர்கள் என்று இல்லாமல் வளர்ந்து வரவர்கள் இல்லாமல் வளர்ந்த கலைஞர்கள், வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் அனைவருமே அந்த படைப்பின் தரம் கருதித்தான் எங்களுடைய திரைப்பட விழாவில் நாங்கள் படைப்புகளை தெரிவு செய்வோம். அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நோர்வே தமிழ் திரைப்பட விழா எப்படி, அதில் வருகின்ற படங்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகின்றதுன்னு சொன்னால், தமிழர்களுடைய கலையையும் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, பலி போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். அதாவது கேளிக்கை அல்லது என்டர்டைன்மெண்ட் சொல்ற அந்த அப்படியான படங்கள் 1 அல்ல 2 படங்கள் தான் எங்களுடைய திரைப்பட விழாவில் தெரிவு செய்யப்படும். அதற்காக ஆர்ட் ஃபிலிம், இது கலை படைப்புகளுக்கான மட்டும் நடத்தப்படுகிற திரைப்பட விழாவும் அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக, நீங்கள் அதாவது கூகுளில் நீங்கள் எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 14 வருடங்களில் குறைந்தது 150 to 200க்கும் மேற்பட்ட பல்வேறு தரப்பட்ட கலைஞர்கள் நோர்வே நாட்டுக்கு வந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. நோர்வே அரசினாலும் மற்றும் வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற இயக்குநர்களாலும் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு உதாரணமாக இங்கே நிற்கிறார்கள். அதாவது கௌரவ் இருக்கிறார், இயக்குனர் கௌரவ். அதே மாதிரி யாத்சி செயல் நடித்தவர் இருக்கிறார் சேயோன். இங்கே சர்வி என்று சொல்லி டூ ஓவர் என்ற படத்தை பண்ணியிருக்கிறார். இந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விருதுகள் இன்டர்நேஷனல் சர்வீஸ் எழுதிய வாங்கினவர். அதே மாதிரி நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் சிறந்த விழிப்புணர்வுக்கான குறும்படத்துக்கான படத்துக்கான விருதம் பெற்றிருக்கிறார். சரவணன் தயாரிப்பாளர் அங்கு எங்களோடு இணைந்திருக்கிறார். சிறகு என்ற திரைப்படம் எங்களுடைய நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் இந்த வருடம் சிறப்பு திரையிடலாக திரையிட்டினாங்க. அதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் குட்டி ரேவதி அவர்கள். மிகவும் ஒரு தரமான படம். ஸோ அப்படி தரம் வாய்ந்த நல்ல படங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் வழங்குகின்ற இயக்குனர்கள், படைப்பாளிகளை கௌரவித்து உலகத்தின் உச்சியில், அதாவது நோர்வே உங்களுக்கு தெரியும் பூமி பந்தில் இங்கே இருக்கிறோம்னு சொல்லி, சென்னையில் 28 டிகிரியில் இருக்குது, நோர்வேயில் -15-17 இருந்துட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ அந்த வகையில் அந்த நோர்வே நாட்டில் இந்த கலைஞர்கள் எல்லாரையும் நாங்கள் தமிழ் சார்ந்து தமிழர்கள் விருது கொடுத்து கௌரவிக்கிறதுல எங்களுக்கு பெரிய பெருமையும் பாராட்டும். அதற்காக நானும் என்னோடு இணைந்து 5 பேர் அங்கே வெவ்வேறு துறைகளில் பணியாற்றினாலும் இந்த திரைப்பட விழாவை தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு அது சார்ந்த இவர்கள் சொல்வார்கள் மேற்கொண்டு. இந்த வகையில் இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், இணையவழி நண்பர்கள், வலையொலி நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த திரைப்பட விழாவில் நான் முக்கியமாக நாங்கள் வளமையாக 20 சிறந்த திரைப்படங்களை தெரிவு செய்வோம். ஒரு வருஷம் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியானால் 20 திரைப்படங்களை தெரிவு செய்வோம். அந்த வகையில் நான் அந்த திரைப்படத்தினுடைய பெயர்களை தருகின்றேன். தமிழ்நாட்டுக்கான பிரிவில் இருக்குது. எங்களுக்கு திரைப்பட விழாவை பொறுத்த மட்டும் 25 பிரிவுகளில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தமிழர் விருதுகள் வழங்குவோம். அதே மாதிரி உலகமெங்கும் இருந்து வருகின்ற தமிழ் குறும்படங்கள், ஆவணப்படங்கள், மற்றது காணொலிகள், அதாவது மியூசிக் வீடியோஸ், அதுக்கும் அனிமேஷன் படங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். 2016ஆம் ஆண்டில் இருந்து சர்வதேச திரைப்படங்கள் கூட தமிழர் விருதுகளை பெறுகின்றன. அந்த வகையில் ஈரான் நாட்டில் இருந்து, ரஷ்யாவில் இருந்து, பிரேசிலில் இருந்து, ஸ்பெயினில் இருந்து, UK, நோர்வேலிருந்து மற்ற சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் தொடர்ச்சியாக விருதுகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் 40 to 50க்கும் மேற்பட்ட தமிழர் விருதுகள் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இயக்குனர் சசிகுமார், இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் சமுத்திரக்கணியண்ணா, எஸ்பி அமரர், எஸ்பி ஜனநாதன் அவர்கள்,
அதே போல் அடுத்த ஆண்டு 2011 வந்து வெற்றிமாறன், ராதாமோகன், பிரபு சாலமன், இப்படி தமிழ் சினிமாவினுடைய அடையாளமாக இருக்கின்ற இயக்குநர்கள். அதே மாதிரி கௌரவ் வந்து 2012ஆம் ஆண்டு தூங்கநகரம் திரைப்படத்துக்காக விருது வாங்கினார். நோர்வே நாட்டில் 2 தடவை வந்திருக்கிறோம், ஒரு தடவை 2 தடவை. ஸோ இப்படி தரமான கலைஞர்கள், தரமான படைப்பாளிகளை இனங்கண்டு அவர்களுக்கான சிறந்த அங்கீகாரத்தை வழங்குவதே உலகத் தமிழர்களின் பாராட்டாக வழங்கப்படுவதே நோர்வே தமிழ் திரைப்பட விழா. இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா வெறும் 40 மக்களோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழா நோர்வேயில், உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி ஒஸ்கார் வந்து இன்றைக்கு அமெரிக்காவில் ஒஸ்கார் என்று எல்லாரும் நாங்கள் ஓடி போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு அங்கீகாரம்ன்றது எங்களுடைய இன மக்கள் பாராட்ட வேண்டும், வீட்டில் பிள்ளை நாங்கள் தட்டி கொடுத்து பாராட்டுற மாதிரி அடுத்த அயலவர்களுடைய பாராட்டுக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். ஆனால் தமிழுக்காக தனித்துவமாக உலகத்தில் இருக்கிற 9 கோடி மக்களுக்கும் ஆக ஒரு திரைப்பட விழான்னு சொன்னால் அது நோர்வே தமிழ் திரைப்பட விழா. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மீடியாக்களில் வந்து கடந்த காலங்களில் இது சார்ந்து பெருசாக விராட்டாலும் அங்கங்கே வந்திருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வந்தால் இந்த அடுத்த வருஷம் மிக சிறப்பாக திரைப்பட விழா நடைபெற இருக்கு. வழமையாக வந்து 4 நாட்கள் நடக்கும். நாங்கள் கடந்த காலங்களில் கணிப்பில் எடுத்து 2 நாட்களாக, அதாவது காலை 10 மணியிலிருந்து இரவு மாலை 10 மணி வரை 2 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இதுவரை தெரிவு செய்த, ஏன்னா இன்னும் 10 நாட்கள் இருக்கின்றன இந்த ஆண்டு முடிவதற்குள். அந்த ஆண்டு முடியும் போது தான் நாங்கள் 20 திரைப்படங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் அறிவிப்போம். நான் இன்றைக்கு சிறப்பாக இந்த பத்திரிகையாளர் செய்தி என்றபடியாக நான் அந்த இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கு அறியப்படுத்துகிறேன். அந்த வகையில் அதாவது இந்த ஆண்டு எங்களுடைய குழுவினர் நான் உட்பட பார்த்து தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான படங்கள், அதில் வந்து முதலாக விடுதலை பாட்டு இயக்குனர் வெற்றிமாறன், அயோத்தி ஆர் மந்திரமூர்த்தி, போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா, மாமன்னன் மாரி செல்வராஜ், குட் நைட் விநாயக் சந்திரசேகரன், டாடா கணேஷ் கே பாபு, தண்டட்டி ரமேஷ் சங்கையா, ராம் சங்கையா, யாத்திசை தரணி ராஜேந்திரன், பொன்னியின் செல்வன் 2 மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னம், அநீதி வசந்தபாலன், நூடுல்ஸ் மதன்குமார் தட்சிணாமூர்த்தி, சித்தா உங்களுக்கு தெரியும், மிகவும் உங்கள் எல்லோருக்கும் எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படமாக நான் அதை பார்க்குறேன். சித்தா SQ அருண்குமார், இருகப்பட்டு யுவராஜ் தயாளன், நாடு M சரவணன், அன்னபூரணி நிலேஷ் கிருஷ்ணா, வீரத்தின் மகன் இன்றைக்கு ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் இப்பொழுது இந்த படத்தை பார்த்துவிட்டு அந்த படமும் இந்த ஆண்டு தெரிவு செய்யப்படுகிறது. அந்த பாண்டு விஜு, அது இயக்குனருடைய பேர் வந்து விஜு. அதில் என்னுடைய அந்த படத்தினுடைய நடித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அன்பு மணி அவர்கள் நடிச்சிருக்கிற மிக சிறப்பாக ஒளிப்பதிவாளர் இந்த படத்தினுடைய. ஓகே சரி ஓகே. நான் அன்னபூரணி சொல்லிட்டேன். மற்றது வீரத்தின் மகன், மற்ற சிறகு திரைப்படத்தையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதே மாதிரி கிடா. இந்த 18 படங்கள் இதுவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 10 நாட்களில் அந்த ஆண்டு முடியும் போது இன்னும் 2 படம் நாங்கள் தெரிவு செய்வோம். ஏன்னா இன்னும் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். வந்து கடந்த வாரம் வெளியான படங்கள், இந்த வருகின்ற நாளை வெளியாக இருக்கின்ற படம் அடுத்த 29ஆம் தேதி அதையும் பார்த்து இறுதியாக 2 படங்கள், மொத்தமாக 20 திரைப்படங்கள், அதாவது சிறந்த தெரிவாக நாங்கள் தெரிவு செய்வோம். தெரிவு செய்து 15ஆம் தேதி தமிழர் திருநாளில் அந்த தமிழ்நாட்டிற்குரிய 25 விருதுகள் வந்து அறிவிக்கப்படும். அனைத்து பத்திரிகையாளர் செய்தியாளர் மூலம் இங்கு நிச்சயமாக அனுப்பி வைப்போம். அதனைத் தொடர்ந்து குறும்படங்கள், இப்போ குறும்படங்களை வந்து உலகமெங்கும் இருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இருந்து கூட இளைஞர்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த குறும்படங்களுக்கான விருதுகள் அறிவிப்பை நாங்கள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அறிவிப்போம். அதுக்கான முடிவு திகதி, அதாவது நீங்கள் இப்போ கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து குறும்படங்களை அனுப்பி வைக்கலாம். 15/1 அதாவது ஜனவரி 2024 வந்து முடிவு திகதி ஆகும். அந்த குறும்படங்கள், காணொளி, மற்றது ஆவணப்படம், மற்றது இந்த தமிழ்நாட்டு படங்களுக்கான விருதுகளை விட நாங்கள் தமிழீழம், மற்றது டியாஸ்புரான்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழ் வந்து இலங்கையிலிருந்து வருகின்ற படங்கள், மற்றது டியாஸ்புராவில் புலம்பெயர்ந்து எங்கேயும் வாழ்கின்ற தமிழர்களுடைய படைப்புகள், அது வந்து சிங்கப்பூர், மலேசியா என்று சொல்லி பல தேசங்களில் இருந்து அந்த படம் வரும். அதை விட இன்டர்நேஷனல் கேட்டகரியிலையும் எங்களுடைய திரைப்பட விழாவில் படங்கள் தெரிவு செய்யப்பட்டு திரையிடப்படும், அங்கீகாரம் வழங்கப்படும். இதுதான் இன்றைய முக்கிய செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஏதாவது தவறவிட்டிருந்தது, ஏன்னா கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு என்ன சொல்கிற பத்திரிகையாளரோடு நான் இந்த பத்திரிகையாளர் செய்திக்கு வந்திருக்கின்றேன். இது 2வது தடவை. இந்த 15 ஆண்டுகளில் இதுவரை இப்படி வந்து செய்ததில்லை. அந்த வகையில் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய
இதயபூர்வமான நன்றிகளை வெங்கட்டுக்கும் பரஞ்சோதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறுகிய காலத்தில் இதை என்ன சொல்கிறது, இந்த ஒழுங்கு செய்த தந்தமைக்காக என்னுடைய நன்றிகளையும் மற்றும் இன்றைக்கு எங்களுடைய அழைப்பேற்று வந்திருந்த அனைவருக்குமே, ஏன்னா நான் யாராவது பேரை விட்டாலும் அனைவருக்குமே, முக்கியமாக கோபின் இயக்குனர் வந்திருக்கிறதுனால அவர் கூட அறம்படத்துக்கு ஏன்னா இயக்குனர் பாலவாரன் இருந்தார், கருணாஸ் படம் பார்த்தாரு, போக வேண்டிய சூழல் வழியாக அவரும் போயிட்டார் வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி அனைத்து கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய எதிர்பூர்வமான நன்றிகள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். வசி உங்களுக்கு நாங்கள் வசின்னு தான் கூப்பிடுவோம், சாரி, வசி பிரதர் உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தமிழர் அவார்டு நான் 2 தடவை வாங்கியிருக்கேன். 2 தடவையுமே நான் நார்வே போய், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நார்வே அது ரொம்ப அருமையான ஒரு நினைவு எனக்கு. ஏன்னா மறைந்த பாண்டு சார் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கொஞ்சம் பெரிய சியாட்டர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தபோது திடீர்னு எனக்கு ஒரு டிவிடி கொடு அப்படின்னு கேட்டார். நான் டிவிடி கொடுத்துட்டேன் அண்ணன்ட்ட, பாண்டு அண்ணன்ட்டா. ஒரு 15 days கழிச்சு அவர் பாண்டு அண்ணன் கூப்பிட்றாரு, உன்னை வசின்னு ஒருத்தர் கூப்பிடுவார், நார்வே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவன் படம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் வசி பிரதர் கூப்பிட்டாரு. சொல்லும் போதே உங்கள் படம் கல்ச்சரை மேஜராக நீங்கள் பார்த்துருக்கீங்க, மதுரையை ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா வாங்கலையான்றது உங்களுக்கு அங்கே தான் தெரியும், நீங்கள் வர விருப்பப்படுறீங்களான்னு. அப்போ தான் எனக்கு என்னன்றதை நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் 2 வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க, இது 3ஆவது வருஷம் பண்ணுறாங்க. சரி, நம்ம போயிடுவோம். தமிழர் அவார்டு அப்படின்றது ஒரு தமிழனுக்கு கிடைக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு தான் நான் அங்கே போனேன். உண்மையிலேயே -20 டிகிரியில் சுட சுட இட்லி போட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, அங்கே நல்ல தங்க வச்சதும் சரி, ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. எப்படி ஃபேமிலியில் ஒருத்தர்னா, நான் தங்கியிருந்த நலாக்கான்னு சொல்லி ஒரு வீட்டில் நான் இருந்தேன். அந்த நலாக்கா வீட்டிலேருந்து நான் வெளில போகக்கூடாது. வெளில போகிறதுன்னா இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு எதுவானாலும் நான் இன்சார்ஜ், உங்களோட காட்ஃபாதர்னு என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வெளில போகக்கூடாதுன்ட்டார் இவர். ஸோ அந்த அளவுக்கு வர்றவங்களை அப்படி ஒரு கங்கார் குட்டி மாதிரி மடியில் வச்சு, அந்த ஹோல் டீம், நான் சொல்கிறது இவங்களோட ஹோல் டீம், ஒரு 8 பேர் இருந்தாங்க அப்போது. அந்த 8 பேருமே அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அவார்டு வாங்கிட்டு தூங்கா நகரத்துக்காக சிறந்த அவார்டு வாங்கினேன். சிறந்த கலாச்சார ஃபில்ம் சொல்லி கல்ச்சுரல் ஃபில்ம் 2011க்கு கொடுத்தாரு. சிகரம் தொடு ரிலீஸ் ஆகுது. நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல், ஏன்னா இங்கே பொறுத்தளவு என்னென்னா, ஐ எம் வெரி மச் அஷ்யூர் தட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அதுதான் மெயின் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தடவை போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு, இன்னைக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படின்னா, அந்தந்த சேனலுக்கு போகிறவங்களுக்கு அவார்டு, நீ போகலைன்னா அவார்டு கிடையாது. ஏன்னா நானே ஒரு 4 சேனலுக்கு போகலை, அதனால் அவார்டு கொடுக்கல, டைரெக்டாக அவங்களே சொன்னாங்க. ஸோ ஹீரோவோட, என்னோட ஹீரோயினோட, ஒரு இயக்குனர், கேமராமேன் எல்லாரும் சேர்ந்து அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவார்டு கொடுத்துருவாங்க. வேற இங்கே அது எதுவுமே செல்லுபடி ஆகாது. சிகரம் தொடு நான் அனுப்புகிறேன், அதுவும் புது டீம், இவர் அதில் உள்ளே வரமாட்டார், புது டீம் பார்த்து டென்மார்க்கு, பாரிஸ்னு ஒரு 5 பேர் குழு உட்காந்து படம் பார்த்து, இந்த படத்தை பெஸ்ட் சோஷியல் அவேர்னஸ் அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ கூட இவர் கூப்பிடலை. ஏன்னா இவர் எனக்கு ரொம்ப தெரியும், ஆனால் இவர் கூப்பிடலை. இவங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு, இந்த வருஷமும் உங்களுக்கு அவார்டு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னாங்க. நான் வர்றேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நானாக கிளம்பி அந்த அவார்டுக்கு போனேன் வாங்குறதுக்கு. ஸோ எனக்கு ஒரே ஒரு மனசுக்குள்ளே இருக்க ஒரு ஆசை, இந்த தமிழர் அவார்டு இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் சில பேர்கள் மட்டுமே சேர்ந்து, மசி அவ்வளவு விஷயத்தையும் தன் தலையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் அதை செய்யறாரு. எனக்கு அந்த நார்வே கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், தமிழ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதோட ஒட்டுமொத்த செலவையும் ஏற்று அவ்வளோ ரூபாய் தர்றாங்க. 85 lakhs கொடுக்குறாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அது இங்கே நடக்கிறது நமக்கு பெருமை. அதே மாதிரி ஒரு தமிழர்களுக்காக தமிழன் நடத்துகிற ஒரு தமிழர் விருது நார்வேல நடக்குது. டெஃபினட்டா நம்மளோட அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நார்வே அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அன்னிச்சுன்னா
வசி சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். இன்னும் பல கலைஞர்கள் வந்து இதில் வந்து ஊக்குவிக்கப்படுவாங்க. ஸோ 2 தடவை அவார்டு வாங்கினதுனால நான் இங்கே வரல, நான் வாங்காட்டினாலும் இங்கே வந்திருப்பேன். ஏன்னா அவ்வளவு சிரத்தை எடுத்து அங்கே பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 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 100 பேர் வர்றவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி அவங்களுக்கு போர்ட் அண்ட் லாட்ஜிங் ஏற்பாடு பண்ணி இவ்வளவும் ஒரு தனி மனிதனால 14 வருஷம் பண்ணியிருக்காருன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ரியலி ஒரு கைதட்டிடலாம். எவ்வளவு சிரமத்தில் இருக்காருன்றதும் எனக்கு தெரியும், எவ்வளவு கடன்ல இருக்காருன்றதும் எனக்கு தெரியும். ஸோ ஒரு தமிழனா நான் இங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த நார்வே தமிழ் திரைப்பட குழுவுக்கும் வசிக்கும் என்னைக்குமே இருக்கும். ஆனால் ஊர் கூடி தேர் இழுக்கணும், அதுக்கு கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இந்த மீடியாக்கள் மூலியமா அது போய் ரீச் ஆகும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த வருஷமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த 15வது விழா 16வது விழாவுக்கு அடுத்த ஒரு தரமான படத்தோடு நானும் வருவேன்னு இங்கே வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம், நான் மாலா மன்யன். சிறகுன்னு ஒரு படம் தயாரிச்சிருக்கேன். அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேயோ இல்லை உலகத்துலேயோ இன்னும் ரிலீஸ் பண்ணலை. கோவிட் டைமில் மாட்டினதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு வருஷமே ஏப்ரலில் ஃபிக்ஸ்டு டேட்ஸில் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு. இந்த வருஷம் தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஆனால் இதை அங்கே ஸ்பெஷல் ப்ரீமியருக்கு போடுவாங்களான்னு கேட்டு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலமாக தான் அனுப்பி வச்சேன். திருமதி ரூபினி செல்வநாதன் அப்படின்னு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நண்பர் மூலமாக அவங்க வந்து இதை அனுப்பி வச்சு வசிக்கு அவர் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், ப்ரீமியர் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரீமியர் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் அவார்டுக்கு தகுதி வாய்ந்ததாக அதை அந்த லிஸ்ட்டில் அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் இயக்குனர் குட்டி ரேவதியும் இந்த வருடம் ஏப்ரல் எண்டில் நாங்கள் போயிட்டு அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணோம். அங்கே பார்த்த எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது நாங்கள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். படம் இங்கே வெளியிடும்போது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பைட்ஸ் எல்லாம் போட்டு காட்டலாம் ப்ரெஸ்ஸில் அப்படின்னு. அங்கே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இயக்குனர் கௌரவ் சார் பேசினாரோ அதே மாதிரி தான். எனக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த படாடோபமான விழா கிடையாது, ஆனால் ஆத்மார்த்தமான ஒரு நிறைவான மனசுக்கு நிறைவான ஒரு விழாவாக இருந்தது. அங்கே வந்த எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணோம் அவர் சொன்ன மாதிரி. அண்ட் வசி அண்ட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து நம்மளை அப்படி காத்து போய் ஏர்போர்ட்டில் இறங்குறதுலேருந்து பூங்கொத்து கொடுத்து அழைக்கிறதுலேருந்து திருப்பி வழி அனுப்புகிற வரைக்கும் அவங்களோட சிஸ்டர் மாதிரி தான், அக்கான்னு தான் கூப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வி டெவலப். அண்ட் நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம தமிழர்கள் நல்ல படம் எடுக்கும்போது ஆஹான்னு பாராட்டுவோம் இல்லையா, அது ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கும்போது பாராட்டுறது, பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு தமிழ் படத்துக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது, இன்ஃபேக்ட் இன்னொரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எனக்கு என்னவா இருந்தது அப்படின்னா, அங்கே வந்து அந்த ஊர் மேயரெல்லாம் வந்திருந்தாங்க அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு அந்த செரமனி. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் அவார்டு வாங்கினதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் இந்த வருஷம் அவார்டு வாங்க வர முடியாதவங்களோட அவார்ட்ஸ் 2 வந்து நானும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெருமையாக கௌரவமாக இருந்தது. ஸோ அதான் பார்த்திபன் சாரோட வருது, அப்புறம் இவங்க அன்பறிவு மாஸ்டர்ஸ் வருது, அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். விக்ரம் படத்துக்காக கிடச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த எனக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் பெரிய லெவலில் எல்லாரோட சப்போர்ட்டோடையும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட சப்போர்ட்டோட எல்லாருமே அங்கே வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். நம்மளுக்கு தெரியும், இப்போ ஒரு லண்டன் மாதிரியோ இல்லை அமெரிக்கா மாதிரியோனா கூட நிறைய தமிழர்கள் இருப்பாங்க. இன்னொரு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம், நான் அங்கேயே ரொம்ப எமோஷ்னலாகி பேசின ஒரு விஷயம் என்னென்னா,
அங்கே அந்த அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வேர் ஒன்லி ஃபியூ இந்தியன்ஸ் கொஞ்சம் தமிழர்கள் இருக்கிற நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் அது மூணும் ஒன்றா இருக்கிறதுனால அது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அங்கேருந்து வந்து தமிழ் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்து தமிழர்கள், அங்கே இருக்கிற தமிழர்கள், அவங்கள எல்லாரையும் வந்து ஒரு ஈவினிங் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவார்ட்ஸுக்கு முன்னாடி பாட வச்சாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற நம்ம ரொம்ப அபிமானத்துக்குரிய பாடகர்கள் பாடகிகள் எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி, ஈவன் தோ தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, படிக்கிறவங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு கொடுத்து அதில் என்ன நல்ல விஷயம்னா, இப்போ இந்த வருஷம் வெற்றிமாறன் சார் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெரிய இயக்குநர்கள் முன்னாடி இல்லை படைப்பாளிகள் முன்னாடி அவங்கள பாட வைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு ஃபீல், இல்லைன்னா எனக்கு ஒரு தமிழ் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ அங்கே இருந்த மக்களும் சரி, இங்கேருந்து போயிருந்த நாங்களும் சரி, அது நிஜமாவே சூப்பர் டேலண்ட்ஸ் அங்கே இருக்குது. அதை பார்த்து ரொம்ப பெருமையாக ரொம்ப கௌரவமாக இருந்தது இந்த தமிழ் டேலண்ட்ஸை அங்கே பார்க்குறதுக்கு. ஸோ இட் இஸ் ஒரு கிராஸ் கண்ட்ரி இது மாதிரி தான். ஸோ இந்த 15th இயர் வந்து சிறப்பாக பண்ணோக்கான்னு போனதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ திடீர்னு இப்போ வரேன்னு சொன்ன உடனே எதாக இருந்தாலும் ஓகே, நான் அதான் ப்ரெஸ் இருக்காங்க, நீங்களும் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதான் இவர் சொன்ன மாதிரி அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, அக்கா அக்கான்னு கூப்பிடுவார், ஆனால் விருது வரும்ன்றதெல்லாம் இல்லை. அண்ட் எனக்கு வந்து விருதுக்காக நான் இதை பண்ணவும் இல்லை, அந்த அந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சது இல்லையா, ஒரு நல்ல படம்னு அவரை சொல்ல வச்சதும் அந்த அந்த ஊர் மக்களை நான் ரெக்கார்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட படம் வந்து ஒரு ட்ராவல் அண்ட் மியூசிக் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி. ஸோ ஒரு அம்மா பொண்ணு அது அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஒரு பாண்டிங்காக இருக்கும் அந்த படம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க, பைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுவே எனக்கு விருது கிடைச்ச ஃபீல் இருக்குது. ஸோ விருதை எதிர்பார்த்து எதையும் அவரும் சரி நானும் சரி இங்கே வந்திருக்கிறதோ, இவங்க 2 பேரையும் இந்த வருஷம் மீட் பண்ணாங்க. ஸோ இவங்களும் அந்த திரைப்படத்தை பார்த்து பைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம், நீங்கள் அதே ஊரில் இருக்கீங்க, உங்களை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கார்டெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நண்பர்கள், தெரியாதவங்க, மற்ற ஊர்லேருந்து வந்தவங்க, இல்லை இதே ஊர்லேருந்து வந்து அறிமுகம் இல்லாதவர்களையும் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். ஒரு தனி மனித முயற்சி ப்ளஸ் இவருக்கு சப்போர்ட்டாக ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மட்டுமே. ஸோ அதனால் எனக்கு என்னோட ஒரே வேண்டுகோள் என்னவா இருக்கும் இந்த விருது வாங்குறவங்களுக்கு அப்படின்னா, இந்த வருஷம் யார் வாங்கினாலும் இந்த 15th இயரை ஒரு சிறப்பாக்கணும்னா உங்கள் ப்ரெசன்ஸ் மட்டும் போதும் எங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி whoever is winning the award. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், அந்த இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாமும் வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம், எல்லாருமா சேர்ந்து ட்ரை பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான். ஸோ நான் யார்கிட்ட முடியுமோ பேசுகிறேன், வர வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் பரஞ்சோதி மூலியமாக தான் நான் கேள்விப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். இப்போது இயக்குனர் கௌரவம் அவரை வந்து சகோதரி மாலமணி எல்லாம் பேசும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு கலைஞனுடைய ஒரு நல்ல திரைப்படம் என்பது எடுக்கிறதோடு முடிஞ்சிருதில்ல, ஒரு கலைஞனுடைய அதை அங்கீகரிக்கும் போது தான் அது முழுமையடைறதை நான் நம்புகிறேன். அந்த அங்கீகாரத்தை வந்து ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் செய்கிறாருன்ற ஒரு அந்த விருப்பம் இருக்குதுல்ல, அந்த விருப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தியாகம் தான் அது. ஏன்னா கௌரவ பிரதர் சொல்லும்போது அவர் தனி மனிதனாக இருந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், அதுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து விருது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பகை, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எல்லாருமே விருது பெற ஆசைப்படுறோம், ஆனால் எல்லாமே விருதுக்கான தயாராக இருக்கிறோமானா இல்லை. அப்போது ஒரு சிறந்த ஒரு விருது பெறுவதற்கான ஒரு கலைஞனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அது ஒரு பகையோடு செய்கிற ஒரு வேலை தான். அந்த வேலையை வந்து நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து செய்கிறதே ஒரு விதமான தியாகம் தான் நம்புகிறேன். அதுவும் தனி மனிதனாக செய்கிறார், சில நண்பர்களோடு செய்கிறார், அவர் அதுவும் சொந்த முயற்சியில் சொந்த செலவில் செய்கிறாருன்னா இது வந்து ஒரு அரசை விட இவங்களே ஒரு அரசாக இருக்கிறாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசு இவங்களுக்கு வந்து உதவி செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நாமே ஒரு அரசாக இருக்குது இல்லையா, ஒரு கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா, அது வந்து ஒரு அரசை விட மேலான செயல்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு டீமாக இருந்து யாத்திசை வந்து மக்கள் முன்னாடி வந்து பார்த்து வெற்றி அடைஞ்சதுக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு அங்கீகரிக்கிறதுக்கும் வந்து எங்கள் குழு சார்பாக வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நல்ல படங்களை இங்கேருந்து கொடுப்போன்ற நம்பிக்கையோடு இருக்கும்.
நன்றி. என்னோட பேர் மகேந்திரன். நான் யாத்திசை படத்தோட வணக்கம். என்னோட பேர் மகேந்திரன். நான் யாத்திசை படத்தோட படத்தொகுப்பாளர். இந்த அழைப்பை கொடுத்த வசீகரன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. விருதுகள் தான் எங்களோட பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா யாத்திசை வந்து தமிழர்களுடைய பண்பாடு வாழ்வியலை மையமாக வச்சு எடுத்த படம். அந்த படத்துக்கு தமிழர்கள் விருதுக்கு அங்கீகரிக்கப்பட்டதுக்கு எங்கள் குழு சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இயக்குனர் வந்து இங்கே வர முடியல, அவர் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம். நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட குழுவுக்கும் வசீகரன் அவருக்கும் எங்களுடைய நன்றி. 14 வருடங்களுக்கு பிறகு ஈழம் சார்ந்த கதைகளுக்கான ஒரு பொதுவெளி சர்வதேச ரீதியில வந்து உருவாகி வருது. புரியுதா? நான் கேட்கிறவட சொல்லுங்க. அதாவது இந்த படம் வந்து இந்த கதைகள் வந்து இனிமே வரப்போகுது. ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையில் என்ன நடந்தது கடந்த காலங்களில். நிச்சயமாக இது போன்ற படங்கள், பல படங்கள் இந்த வீரத்தின் மகன் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் வருவதற்காக காத்திருக்கின்றன.